ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வேர்ல்டில் நாம் எல்லோரும் மில்லியனர் ஆகணுங்கிற கனவோட டெய்லி அவங்க துறையில் ஓடிக்கிட்டே இருக்கோம். ஆனால் வெறும் 2% மக்கள் மட்டும்தாங்க மில்லியனர் கோல்ஸை அச்சீவ் பண்ணுறாங்கன்னு ஆய்வுகள் சொல்லுது. ஸோ மில்லியனர் கோல்ஸ் அடையணும்னா மில்லியனர் பீப்புள் ஃபாலோ பண்ணக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்கள் என்னன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு யூனிவர்சல் உங்கள் நண்பர். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் சேனல்ல வர வீடியோஸை மிஸ் பண்ணாம பாருங்க. வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. ஸ்ட்ராட்டஜி 1, பி ப்ரொடக்டிவ். மில்லியனர்ஸ் செய்யும் வேலையிலயோ அல்லது பிசினஸ்லயோ எப்பவுமே அவங்களுடைய அசைன்மெண்ட்ல ப்ரொடக்டிவான ரிசல்ட்டை கொடுக்குறாங்க. அதன் மூலம் இன்கம்மை இன்க்ரீஸ் பண்றாங்க. மேலும் அவங்க அசைன்மெண்ட் கம்ப்ளீட் பண்ண எடுத்த நேரத்தையோ கடின உழைப்பையோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா குவாலிட்டி அண்ட் ப்ரொடக்டிவான ரிசல்ட்டை மட்டும் தாங்க கஸ்டமர்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணும். இதன் மூலம் பிசினஸ்லயோ ஜாப்லயோ அதிக இன்கம் இன்க்ரீஸ் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. ஸோ மில்லியனர் ஆகணும்னா செய்யற வேலையில அதிக ப்ரொடக்டிவான ரிசல்ட்டை கொடுக்கணும். ஸ்ட்ராட்டஜி 2, மேனேஜ் மணி. பில்லியனர்ஸ் அவங்களுடைய பணத்தை எஃபெக்டிவா மேனேஜ் பண்றாங்க. லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பிரித்து இன்வெஸ்ட்மெண்ட் செய்யறாங்க. மேலும் ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட் புக்ஸ்களையும் ரெஃபர் செய்யறாங்க. ஏன்னா அவங்களுடைய நேரம், உழைப்பு, முயற்சி எல்லாமே இன்கம்மை இன்க்ரீஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால மணியை கையாள்வதற்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறாங்க. உதாரணத்துக்கு புதுசா நாம ஒரு மொபைலையோ லேப்டாப்பையோ வாங்கும் போது அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நாம சில மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி லேர்ன் பண்றோம். ஆனா லைஃப் ஃபுல்லா இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ண உழைக்கிற நாம அந்த மணியை சக்சஸ்ஃபுல்லா மேனேஜ் பண்ண நேரத்தை ஒதுக்கி ஃபைனான்ஸ் ரிலேட்டட் புக்ஸை படிக்க மறந்துடுறோம். ஆனா மில்லியனர்ஸ் தங்களுடைய மந்த்லி இன்கம்மை 5 வகையாக பிரிச்சு மேனேஜ் பண்றாங்க. அதுல முதல் 20% இன்வெஸ்ட்மெண்ட்காகவும், அடுத்த 10% வான்ஸ் எக்ஸ்பென்ஸ்க்காகவும், 10% எஜுகேஷன் எக்ஸ்பென்ஸ்க்காகவும், 5% சேரிட்டிக்காகவும், கடைசியா உள்ள 55% நீட்ஸ் எக்ஸ்பென்ஸ்க்காகவும் பயன்படுத்துறாங்க. ஸோ மில்லியனரா மாறணும்னா நம்முடைய இன்கம்மை மேனேஜ் செய்ய அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸ்ட்ராட்டஜி 3, ரிஸ்க் டேக்கிங். மில்லியனர்ஸ் எல்லோருமே ரிஸ்க் எடுக்கிறத ஒரு ஹேபிட்டா செய்றாங்க. அவங்க கடின இலக்குகளை பிக்ஸ் பண்றாங்க. மேலும் அந்த இலக்குகளை அடைய கால்குலேட்டட் ரிஸ்க் எடுத்து புதிய வாய்ப்புகளை உருவாக்கி தன்னம்பிக்கையோடு வழிகளையும் கடந்து போராடி வெற்றி அடைகிறாங்க. உதாரணத்துக்கு வைசாலி பாட்டேல் இன்று இந்தியாவின் எமர்ஜிங் உமன் என்டர்பிரனர்ஸரா இருக்காங்க. அவர்களின் வாழ்க்கையில் நடந்த சில இம்பார்ட்டன்ட் மாற்றங்களை பார்க்கலாம். வைசாலி அவர்கள் மகாராஷ்டிராவில் உள்ள வர்தாங்கிற சின்ன வில்லேஜ்ல பிறந்தாங்க. அவங்க மிகவும் ஏழ்மையான குடும்பத்துல வளர்ந்ததால பள்ளி படிப்பு அரசு பள்ளியிலையும், டிகிரி படிப்பு அரசு கலைக்கல்லூரியிலையும் கம்ப்ளீட் செய்யறாங்க. மேலும் போதிய வசதிகள் இல்லாதனால மேற்படிப்பு படிக்கும் வாய்ப்பு கிடைக்கல. அதனால சிறு வயதிலேயே மேரேஜ் ஆயிடுச்சு. குடும்ப சூழ்நிலை கருதி மேரேஜ்க்கு பிறகு சிறு நகரமான பண்டாராவில் உள்ள ஐடியல் வாஷிங் கம்பெனி என்ற கம்பெனில டீம் லீடரா ஜாயின் செய்யறாங்க. வர்ற ரீட்டைல் கஸ்டமரை ஹேண்டில் பண்ணுவதோடு கஸ்டமர் ரிலேஷன்ஷிப், ப்ராடக்ட் பர்ச்சேஸ், வெண்டார் ஆர்டர், சேல்ஸ் பற்றிய தகவல்களை தன் ஆர்வத்தால லேர்ன் பண்றாங்க. ஸ்மூத்தா போயிட்டு இருந்த லைஃப்ல அவங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவு சரிவு காத்திருந்தது. அதாவது ஒர்க் பண்ற கம்பெனியில சில தவிர்க்க முடியாத காரணத்தினால வேறு நகரத்துக்கு கம்பெனியை ஷிஃப்ட் செஞ்சுட்டாங்க. இதனால வைசாலி அவர்களுக்கு வேலை இழப்பு ஏற்பட்டது. ஆனாலும் மனம் தளராமல் அவங்க லேர்ன் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை வைத்து சொந்த தொழில் ஆரம்பிக்க முடிவு செய்யறாங்க. 2007 கிருஹா உத்தியோக் என்ற பெயரில் 1 லட்சம் முதலீட்டில் வெர்மிசெல்லி, பாஸ்தா, சிப்ஸ் தயாரிக்கும் இயந்திரங்களை வாங்கி 36 வகையான உணவுகளை தயாரித்து மக்களிடத்தில் சேல்ஸ் பண்ண பிளான் செய்யறாங்க. கூடுதலா 4 லட்சம் முதலீடு தேவைப்பட்டப்போ அவங்க விடாமுயற்சியோடும் தன்னம்பிக்கையோடும் பல பேங்க்ஸ்களை அப்ரோச் செய்து இறுதியா லோன் அமௌண்ட் கிடைக்குது. அவங்க தன் கடின உழைப்பால கிட்டத்தட்ட 100 வில்லேஜ்களில் உள்ள கடைகளுக்கு அப்ரோச் செய்து விற்பனையை இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மேலும் எல்லா ப்ராடக்டையும் குவாலிட்டியா கொடுக்கணும்னு அதிக கவனம் செலுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம தன்னோடு வேலை செய்பவர்களுக்கும் நிறைய சலுகைகள் கொடுக்கறாங்க. குறிப்பாக வாஷிங் மிஷின், ரெஃப்ரிஜரேட்டர் போன்ற பொருட்களை கிஃப்டா கொடுக்கறாங்க. இன்று 100 பெண்களுக்கு மேல் வேலை வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. ரீசெண்டா எமர்ஜிங் என்டர்பிரைனர் விருதும் வாங்கியிருக்காங்க. இது வைசாலி அவர்களின் கடின உழைப்பு, விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, ரிஸ்க் டேக்கிங் கிடைச்ச வெற்றின்னு சொல்லலாம். ஸோ சக்சஸ்ஃபுல் என்டர்பிரைனர்ஸ் எல்லாருமே கால்குலேட்டட் ரிஸ்க் எடுத்து தாங்க வெற்றி அடைகிறாங்க. ஸ்ட்ராட்டஜி 4, பாசிவ் இன்கம். பில்லியனர்ஸ் எப்பவுமே பாசிவ் இன்கம் ஜெனரேட் பண்றதுல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறாங்க. பாசிவ் இன்கம்னு சொல்லும் போது அது பல டிஃபரெண்ட் வேஸ்ல அடிஷனல் இன்கம் தரக்கூடியது. உதாரணத்துக்கு நாம செய்யும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்களான மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், பாண்ட்ஸ், சாஸ் போன்றவை மூலம் கிடைக்கும் டிவிடெண்ட்ஸ் மற்றும் ப்ராஃபிட்ஸ் கூட பாசிவ் இன்கம்னு சொல்லலாம். அடுத்து ரியல் எஸ்டேட் இன்கம்களான வீட்டு வாடகை, இட வாடகை போன்றவை பாசிவ் இன்கம் கேட்டகரியில வரும். அது மட்டும் இல்லாம நமக்கு பிடிச்ச ஃபீல்ட்ல ஸ்கில்ஸ் டெவலப் செஞ்சு ஃப்ரீலான்சராகவோ, மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசராகவோ, டிஜிட்டல் மார்க்கெட்டராகவோ பார்ட் டைம்ல வேலை செய்யும் போது அடிஷனலா பாசிவ் இன்கம் ஜெனரேட் ஆகும் வாய்ப்பு உண்டாகும். ஸோ மில்லியனர் கோல்ஸ் ரீச் பண்ண இது போல பாசிவ் இன்கம் ஜெனரேட் பண்றதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஸ்ட்ராட்டஜி 5,
இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. மில்லியனர்ஸ் எப்பவுமே பணத்தை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணி லாங் டேர்ம்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. உதாரணத்துக்கு 2008ல ஃபைனான்சியல் கிரைசிஸ் வந்து ஷேர் மார்க்கெட் டவுன் ஆன போது நிறைய பேர் தங்களுடைய ஷேர்ஸை கம்மியான ரேட்ல சேல் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா 1% மில்லியனர்ஸ் அந்த கிரைசிஸை ஆப்பர்ச்சுனிட்டியா யூஸ் பண்ணி நல்ல கம்பெனி ஷேர்ஸை லோ பிரைஸ்ல பர்ச்சேஸ் பண்ணாங்க. இப்போ அந்த ஷேர்ஸோட வேல்யூ பல மடங்கா இன்க்ரீஸ் ஆனனால அவங்க செஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட்டை வெல்த்தா பில்ட் பண்ணிட்டாங்க. ஸோ செய்யும் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது ரிஸ்க் எடுத்து செய்யறாங்க. ஸ்ட்ராட்டஜி 6 இன்வெஸ்ட் ஒன்லி ஆன் அசெட்ஸ். மில்லியனர்ஸ் எப்பவுமே அசெட்ல மட்டும் தாங்க இன்வெஸ்ட் பண்றாங்க. அதாவது அசெட்னு சொல்லும்போது ஒரு பொருள் மீதோ நிறுவனம் மீதோ நீங்க செய்த இன்வெஸ்ட்மெண்ட் மல்டிப்ளை ஆகி பணத்தோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது அசெட் கேட்டகரியில வரும். அதுவே நீங்க செய்த இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ இயர் பை இயர் குறைய ஆரம்பிக்குதுன்னா அது லயபிலிட்டி கேட்டகரியில வரும். உதாரணத்துக்கு 50 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு வீட்டை வாங்கி அதை ரெண்ட் விடும்போது மந்த்லி ஒரு பிக்ஸட் இன்கம் வர ஆரம்பிக்கும். மேலும் அந்த வீட்டோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ இயர் ஆஃப்டர் இயர் இன்க்ரீஸ் ஆகிறது அசெட்னு சொல்லலாம். அதுவே 15 lakhs இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு கார் பர்ச்சேஸ் பண்ணி அது இயர் ஆஃப்டர் இயர் டெப்ரிசியேஷன் ஆகி இன்வெஸ்ட்மெண்ட்டோட வேல்யூ குறையும் போது அது லயபிலிட்டிஸ்னு சொல்லலாம். ஸோ மில்லியனர்ஸ் எப்பவுமே அசெட்களை உருவாக்குறதுல ஃபோக்கஸ் பண்ணி வெல்த்தை பில்ட் பண்றாங்க. ஸ்ட்ராட்டஜி 7 பிக் கோல்ஸ். மில்லியனர்ஸ் எப்பவுமே தங்களுடைய இலக்கை பெருசா வச்சிருக்காங்க. மேலும் வெற்றி மற்றும் வாய்ப்புகள் குறையவே குறையாதுன்னு நம்புறாங்க. இந்த வேர்ல்ட்ல சக்சஸ் எல்லாருக்குமே கிடைக்கும் என்ற மைண்ட் செட்ல இருக்காங்க. மேலும் அவங்க டயத்துக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறாங்க. உதாரணத்துக்கு ஒர்க்கிங் ஹவர்ஸ்ல ஷாப்பிங் செய்யும் போது 10% அல்லது 20% டிஸ்கவுண்ட்காக மணிக்கணக்கா வெயிட் பண்ணி நேரத்தை வேஸ்ட் பண்ண விரும்ப மாட்டாங்க. ஏன்னா 1 hour ஷாப்பிங்ல 50 to 100 rupees சேவ் பண்றதுக்கு பதிலாக அந்த 1 hour டைம் பீரியட யூஸ்ஃபுல்லான ஸ்கில்ஸையோ அல்லது இம்பார்ட்டன்டான கஸ்டமரையோ மீட் பண்ண பிளான் செய்றாங்க. அடுத்து மில்லியனர்ஸ் எப்பவுமே பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இருக்கிற பீப்புள்கிட்ட பழகுறாங்க. அவங்க கரியர் growthக்காகவும் ஆப்பர்ச்சுனிட்டிக்காகவும் முயற்சி செய்பவங்களை கூடவே வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சக்சஸ்ஃபுல் ஆண்டர்பிரினர்ஸோட பிசினஸ் ஸ்ட்ராட்டஜிகளையும் மார்க்கெட்டிங் பிளான்களையும் லேர்ன் செஞ்சு தங்களுடைய வேலையிலையும் பிசினஸ்லையும் இம்ப்ளிமெண்ட் செய்றாங்க. அவ்வளவுதாங்க. இப்ப டிஸ்கஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜிஸை ரீகால் செய்யலாம். ஸ்ட்ராட்டஜி 1 பி ப்ரொடக்டிவ். செய்யற வேலையில ப்ரொடக்டிவான ரிசல்ட்டை கொடுப்பது. ஸ்ட்ராட்டஜி 2 மேனேஜ் மணி. பணத்தை மேனேஜ் பண்ண லேர்ன் பண்றது. ஸ்ட்ராட்டஜி 3 ரிஸ்க் டேக்கிங். செய்யும் வேலையில கால்குலேட்டட் ரிஸ்க் எடுப்பது. ஸ்ட்ராட்டஜி 4 பாசிவ் இன்கம். சேலரி இன்கம் இல்லாம அடிஷனலா பாசிவ் இன்கம் ஜெனரேட் பண்ண இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பது. ஸ்ட்ராட்டஜி 5 இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணி லாங் டேர்ம்ல இன்வெஸ்ட்மெண்ட் செஞ்சு வெல்த்தை பில்ட் பண்றது. ஸ்ட்ராட்டஜி 6 இன்வெஸ்ட் ஒன்லி ஆன் அசெட். அசெட்ஸை பிரையாரிட்டைஸ் செய்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது. ஸ்ட்ராட்டஜி 7 பிக் கோல்ஸ். மில்லியனர் ட்ரீமை அடைய பெரிய இலக்குகளை ஃபிக்ஸ் செய்து ஹார்ட் ஒர்க் செய்வது. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிஸை இம்ப்ளிமெண்ட் செஞ்சு மில்லியனர் கோல்ஸ் அச்சீவ் பண்றதுக்கான வாழ்த்துக்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் சேனல்ல வர்ற வீடியோஸை மிஸ் பண்ணாம பாருங்க. வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பிலீவ் இன் யுவர் செல்ஃப். உங்கள் நண்பன் ஆர்.